இன்று பாஜகவை பற்றி விவாதிக்காமல் ஊடகமே இல்லை. அண்ணாமலையினுடைய பேட்டியை ஒளிபரப்பாமல் அவர்களுக்கு டிஆர்பியே இல்லை. தினசரி தமிழ்நாடு இப்படிப்பட்ட ஒரு தலைவரை, ஊடகங்களை இப்படி கையாளக்கூடிய ஒரு தலைவரை, ஊடகங்களை இப்படி கையாள்வது என்றால் எல்லோரும் சொல்வது போல அவர் ஊடகங்களை மதிப்பாக நடத்தவில்லை என்ற ஒரு வாதத்தை நான் எடுத்துக்கொள்ள, ஊடகங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய விதத்தில் தமிழ்நாடு இதுவரை இப்படி ஒரு தலைவரை கண்டதில்லை. கிட்டத்தட்ட 1967 தொடங்கி இன்று வரை ஒவ்வொரு பிரஸ் மீட்லையும் அவர் பேசக்கூடிய பேச்சுக்கு, அவர் செய்யக்கூடிய ரிசர்ச், அந்த ரிசர்ச்சில் அவர் சொல்லக்கூடிய தரவுகள், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சிந்தனை, அவர் தொடங்கி வைக்கக்கூடிய ஒவ்வொரு விவாதமும் எப்படி தமிழ்நாட்டு களத்தை மாற்றி கொண்டிருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். 1967 தொடங்கி இன்று வரை தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்களை நாம் இரண்டாக பிரித்து விடலாம். இது எல்லோருக்குமே தெரிஞ்சதுதான். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட போயிட்டு நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க. ஒன்னு, நான் திமுகவுக்கு போடுவேன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு, நான் திமுகவுக்கு போட மாட்டேன்னு சொல்லுவாங்க. So we can segregate the total voters of Tamil Nadu into two categories. One who vote for DMK and another one anti-DMK. அந்த anti-DMK தான் எம்ஜிஆர் அவர்களால் ஏடிஎம்கேவாக மாற்றப்பட்டது. ஸோ திமுகவுக்கு வாக்கு செலுத்தணும், இல்லை திமுகவுக்கு வாக்கு செலுத்தக்கூடாது. இதன் அடிப்படையில் தான் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களம் என்பது தொடர்ச்சியாக ஒரு நரேட்டிவை தமிழ்நாட்டில் தொடர்ந்து செட் பண்ணக்கூடிய ஒரு திறமை தங்களுக்கு மட்டுமே இருப்பதாக திராவிட முன்னேற்ற கழகம் நம்பிக்கொண்டிருந்தது. ஆனால் துரதிருஷ்டவசமாக அண்ணாமலையினுடைய வருகைக்கு பிறகு இப்போ இந்த தேர்தலில் இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்களால ஒரு நரேட்டிவை செட் பண்ணவே முடியல. இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த தேர்தலுக்கான நரேட்டிவ் என்ன, அவர்களால் அதை செட் பண்ணவே முடியல. அவங்களும் என்னென்னமோ ட்ரை பண்றாங்க. ஆன்டி நீட் அப்படின்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மாணவன், பிரபஞ்சன் என்ற ஒரு மாணவன் அகில இந்திய அளவில் நீட் தேர்வில் முதலிடம் பெறுகிறான். ஆன்டி நீட் இனிமே ஒர்க் அவுட் ஆகாது. இத்தனை காலத்திற்கு நாம் இங்கு தற்கொலையில் வீழ்ந்த மாணவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்க போகிறோம். எங்கோ ஒரு மூலையில் ஒரு பூ விற்கக்கூடிய ஒரு அம்மாவுடைய ஒரு பையன் நீட் தேர்வில் முதலிடம் பெற்று வருகிறான். அண்ணாமலை அழைத்து பாராட்டுகிறார். நேரடியாக அவன் வீட்டுக்கே போறாரு. கையை பிடிச்சு குலுக்கி கையில ஒரு லேப்டாப்பை கொடுத்துட்டு வராரு. சோ இனிமே இந்த ஆன்டி நீட்டுங்கிற நாடகம் இங்கு செல்லுபடி ஆகாது. சரி, எவ்வளவு நாளைக்கு தான் நீங்க ஹிந்தின்னு உருட்டுவீங்க? ஒரு பக்கம் ஆமீர் கானுடைய படத்தை வாங்கி, லால் சிங் சர்தா படத்தை வாங்கி வெளியிடுவது ரெட் ஜெயின் நிறுவனம். ஆனால் இன்னொரு பக்கம் ஹிந்தி எதிர்ப்பு என்று அந்த பழைய பல்லவியை பாடிக்கொண்டிருக்க முடியாது என்பதையும் நம்ம பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய திருச்சி சிவா அவர்கள் அங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய பிரியாவிடை நிகழ்ச்சியில போயிட்டு ஹிந்தியில பாட்டெல்லாம் பாடுறாரு. ஓகே, ஸோ உங்களுக்கு தேவை என்றால் ஹிந்தியை நீங்க எப்படி எடுத்துப்பீங்கிறத பார்க்கக்கூடிய நிலையில் இன்று மக்கள் வந்து விட்டார்கள். தொடர்ச்சியாக வெறுப்பு பிரச்சாரத்தை மட்டுமே செய்து கொண்டு எல்லா களத்தையும் முன்பாகவே தீர்மானிக்கக்கூடிய திமுகவால் இந்த நிமிடம் வரை, நான் சொல்வது இப்போது நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாலை நேரம், இந்த நிமிஷம் வரைக்குமே தமிழ்நாட்டினுடைய களம் என்பது ரொம்ப ஓப்பனா இருக்கு. இப்படி ஒரு தேர்தலை இதற்கு முன்பாக தமிழ்நாடு பார்த்ததே கிடையாது எனக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களம் ஒரு நரேட்டிவ் இல்லாம இருக்குது. ஸோ அப்படின்னா இந்த தேர்தலுடைய நரேட்டிவ் என்னவா இருக்கும்? நான் கீழே உட்கார்ந்து இருக்கும்போது சுந்தரராமன் கூட என்னிடம் சொன்னார், இந்த மீட்டிங் முடிஞ்சு போகும்போது ஒவ்வொருத்தவங்களும் ஏதாவது ஒரு டேக்அவே எடுத்துட்டு போகணும், அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போகணும், அது என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் வரும்போது தான் இந்த நிகழ்வுக்கு வருவோன்னு தெரியும், ஆனால் என்ன தலைப்பு நான் பார்க்கவே இல்லை. வரும்போது தான் நான் என்னோட டீம் கிட்ட கேட்டேன், எனக்கு ஏதாவது டாபிக் கொடுத்துருக்காங்களான்னு. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அவர்கள் என்ன அடிப்படையில் வாக்களிக்கிறார்கள், அதனுடைய தீர்மானிக்கக்கூடிய அந்த தன்மையாக என்ன இருக்கிறது, அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன என்பதை பற்றி தான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் 2 கோடி பேர் இந்த முறை முதல் தலைமுறை வாக்காளர்களாக, அதாவது 18-19 வயதுல முதல் முறையாக வாக்கு செலுத்த போற இடத்தில் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் இருப்பார்கள், 2 கோடி பேர் இருப்பார்கள் என்று எண்ணிக்கை சொல்கிறது. இந்த 2 கோடி பேர்ல தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா வெகு சொற்பமான தொகை தான். தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 6,20,00,000 பேர் தமிழ்நாட்டில் வாக்கு செலுத்த போறாங்கன்னா அதில் 5.5 லட்சம் பேர் தான் இந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை. நீங்க நம்புறீங்களான்னு தெரியல, முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி இளைஞர்களுடைய வருகை என்பது அதிகமாகி இருக்கிறது என்பதை எல்லா கருத்து கணிப்புகளும் ஒத்துக்கிறாங்க. திரும்ப நான் இதை பற்றி சொல்லும் பொழுது திரு அண்ணாமலை அவர்களை பற்றி சொல்லி, அண்ணாமலை அவர்களால் தான் இது விளைந்தது என்று சொன்னால் திரும்ப அவரை நோக்கி நான் கிரெடிட்களை கொடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னா, இது எல்லோருக்கும் தெரிந்ததுதான், ஒரு வயல்னா அந்த வயலுக்கு ஒருத்தர் உழுது போடுவாரு, அடுத்து ஒருத்தர் விதைப்பாரு, அடுத்து ஒருத்தர் களை எடுப்பாரு. ஆனா அந்த அறுவடை செய்வதற்கான கரங்கள் என்று ஒரு கரங்கள் இருக்கும் இல்லையா, கொடுத்து வைத்த அந்த கரங்கள். அந்த மாதிரி
இந்த அறுவடையை செய்து இந்த மகசூலை சிந்தாமல் சிதறாமல் களத்திற்கு கொண்டு வந்து அதை மூட்டைகளாக்கி அதை முதலீட்டை பெருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்று காலம் யாருக்கு கை கொடுத்திருக்கிறது என்றால் நம்முடைய அண்ணாமலை அவர்களுக்கு கை கொடுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த 5.5 லட்சம் பேரை நோக்கி நம்ம எப்படி நம்மளுடைய இமேஜை எடுத்துட்டு போறோம்? பாரதிய ஜனதா கட்சி என்றால் என்னவாக அவர்களால் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது? பொதுவாகவே ரொம்ப ஓப்பனா பேசுவோமே, ஏன்னா இது வந்து சிந்தனையாளர் பிரிவினுடைய கலந்தாய்வு கூட்டம். இங்க இருக்கக்கூடிய எல்லோருமே இந்த பிரிவை தொடர்ந்து பின்பற்றக்கூடியவர்கள். அது எல்லாத்தையும் தாண்டி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது ஒரு மிக முக்கியமான ஒரு தருணத்தில் நிகழ்த்தப்படக்கூடிய ஒரு கூட்டம். ஏன்னா நரேட்டிவ் இன்னும் செட் பண்ணப்படல, களம் அப்படின்னு தான் வச்சிருக்காங்க. யாருக்கான களம் என்பது இன்னும் தீர்மானிக்கப்படாமல் இருப்பதாகத்தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த களத்தில் நாம் என்ன சொல்ல போகிறோம், மக்களிடம் நாம் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டிய அந்த நரேட்டிவ் என்ன? ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பாகவும் பாரத பிரதமர் மோடி அவர்கள் தனக்கான நரேட்டிவ் என்ன அப்படிங்கறத அவர் ரொம்ப கிளியரா செட் பண்ணுவாரு. இந்த வாட்டியும் அவர் செட் பண்ணிட்டாரு. அவர் ரொம்ப உறுதியா ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ணியிருக்காரு. அதுவும் தமிழ்நாட்டில் நந்தனத்தில் அவர் பேசிய பொழுது அவர் பேசிய அந்த பேச்சு, அதனுடைய மொழியாக்கம், அந்த மொழியாக்கத்தை செய்திருந்த சுதர்சன் ராமசாமி அவர்களோடு கூட நான் ஒரு உரையாடல் நிகழ்த்தி இருந்தேன். நேற்று நம்மளுடைய பேசு தமிழா பேசல அந்த வீடியோ கூட வந்திருந்தது. எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் பேசிய பேச்சுக்கு ரசிகர்கள் இருந்த காலகட்டம் போய் ஒரு தலைவருடைய பேச்சை மொழிபெயர்த்த ஒருவருக்கு ரசிகர் கூட்டம் உருவாயிருக்குதுன்னா அது மோடிஜியினுடைய மொழிபெயர்ப்பாளர் சுதர்சன் ராமசாமிக்கு தான். அந்த பேச்சினுடைய சாராம்சத்தை தான் நான் முக்கியமா பார்க்கணும்னு நினைக்கிறேன். நாம் இங்கு அனைவரும் ஒரு குடும்பமாக இணைந்திருக்கிறோம். நாம் மோடியின் குடும்பமாக இங்கு இணைந்திருக்கிறோம். இதுவரைக்கும் எத்தனையோ பேரு நான் அதாவது இதற்கு முன்பாக இந்த குடும்பம் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல், ஒரு வாய்ப்பு, ஒரு நல்வாய்ப்பாக யாருக்கு அமைந்திருந்தது என்றால் மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு அமைந்திருந்தது. 2014 எலெக்ஷன்ல அவங்க நரேட்டிவ் செட் பண்ணாங்க. எகைன் இட் வாஸ் an open ground. அப்போது ஒரு நரேட்டிவ் இல்லாம தமிழ்நாட்டில் அந்த அரசியல் சூழல் இருந்த பொழுது அவர்கள் நேரடியாக களத்திற்கு வந்து ஒரு கேள்வியை முன்வைத்தார்கள். என்ன கேள்வி முன் வச்சாங்க? மோடியா லேடியா? மக்கள் என்ன நினைச்சோம் அப்படின்னா 2014 நமக்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் குஜராத்தினுடைய முதல்வராகத்தான் அறிமுகமாகி இருந்தார். அவர் வெற்றி பெற்று பிரதமராக வருவாரா? வென்று வந்தாலும் இப்படியான ஒரு மாற்றங்களை நிகழ்த்துவாரா? இந்தியா இதுவரை கண்டிராத, இந்தியாவில் இன்னும் சொல்ல போனா காஷ்மீர்ல இந்த இடங்களில் எல்லாம் மூவர்ண கொடி பறக்குமா என்று சவால் விட்ட இடங்களில் எல்லாம் மூவர்ண கொடியை பறக்க வைத்தார் மோடி. சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு ராகுல் காந்தி ஒற்றுமை யாத்திரை என்ற பெயரில் காஷ்மீருக்குள்ளார கொடி பிடிச்சிட்டு போறாருன்னா அது அவங்க தாத்தா கொடுத்த சுதந்திரம் இல்லை, எங்க மோடி கொடுத்த சுதந்திரம். 1947 கிடைத்த சுதந்திரம் அல்ல, அது ஆர்டிகல் 370 தூக்கி அப்படி கசைக்கு வீசின அதன் மூலமாக கிடைத்த சுதந்திரம் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. சோ அப்படியான ஒரு தலைவர் 2014 வரப்போகிறார் என்பது யாருக்கும் தெரியாது. நாம் என்ன நினைத்தோம்? அப்போது கூட மோடியா லேடியா என்று அவர்தான் கேட்க முடிந்தது, கலைஞரால கேட்க முடியல. கேட்டிருந்தா மக்கள் அதை ஏற்றிருப்பாங்களாங்கிறது அந்த தேர்தலுடைய முடிவுகளிலே நம்ம பார்த்தோம். 2014 37 சீட்டுகளை நம்ம ஜெயலலிதா அவர்கள் வென்றார்கள். இங்கிருந்து எம்பிக்கள் சென்றார்கள். அதனால் என்ன நடந்தது? தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு இன்ச் ஒரு முன்னேற்றத்தை அவர்களால் கொண்டு வர முடிந்ததா என்றால் இல்லை. மீண்டும் 2019 தேர்தல் களம் மறுபடியும் மாறுகிறது. 2016 முதல் 2019 வரையிலான அந்த தமிழகத்தில் நடந்த ஆட்சி கூட்டணி முடிவில்லைன்னு ஆயிடுச்சு. இனிமே எதுவும் வாய்ப்பு இல்லைங்கிறதுனால ரொம்ப துணிச்சலாவே பேசலாம்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 9000 போராட்டங்கள் நடந்ததாக ஆர்டிஐல போட்ட தகவலின் அடிப்படையில் தெரிய வருகிறது. இதை ஜனநாயகம் என்று சொன்னால் நான் இதை ஏற்கவே மாட்டேன். இதற்கு பெயர் கையாலாகாத தனம். திடீர் போராளிகள் உருவானார்கள், திடீர் சமூக போராட்டக்காரர்கள், திடீர் 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 என்று எங்கு திரும்பினாலும் போராட்டம். அப்போது நாம் எல்லோரும் என்ன சொன்னோம்னா எவ்வளவு ஜனநாயகமா இதை கையாளுறாங்க அப்படின்னு. ஜெயலலிதா என்ற ஒரு நபர் இருந்திருந்தால் இந்நேரம் இந்த திருமுருகன் காந்தி இது போன்ற இந்த ஃப்ரிஞ்ச் எலமெண்ட்ஸ், இந்தியா ஒரு நாடே இல்லை என்று பேசக்கூடிய குரல்களுடைய அந்த குரல் வலையை எல்லாம் நெரிச்சு எங்க தூக்கி வைக்கணுமோ வச்சிருப்பாங்க அந்த அம்மா. அந்த அம்மா இல்லாததுடைய விளைவு 2016 இருந்து 19 வரை தமிழ்நாட்டில் ஒரு போராட்ட களமாக இந்த தமிழ்நாடு கட்டவிழ்த்து விடப்பட்டது. யார் வேணாலும் எங்க வேணாலும் போராடலாம், எதை வேணாலும் எதிர்த்து போராடலாம். இந்தியா ஒரு நாடே இல்லைன்னு சொல்லலாம், நாங்க இந்தியாவில் ஒரு பகுதி இல்லைன்னு சொல்லலாம், இப்படி என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற ஒரு பெரும் கூட்டம் உருவானதுடைய விளைவாக அந்த ஒட்டுமொத்த கோபமும் மத்திய அரசுக்கு எதிராக ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்ததற்கான காரணம் காங்கிரசினுடைய கையாலாகதனம். காவிரி வேளாண் மண்டலத்தில் மீத்தேன் எடுப்பதற்கான ஒப்பந்தத்தை போடப்பட்டது காங்கிரசினுடைய ஆட்சியில். ஆனால் அது அனைத்திற்குமான பழியை யார் சுமக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது? மோடி அவர்கள் சுமக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. 2019 தேர்தல் காலத்தையே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா
அங்கு அப்போது நடந்த இடைத்தேர்தலில் கணிசமான வாக்குகளை பெற்று எந்தெந்த சீட்டுகளை வெல்ல வேண்டுமோ அந்த சீட்டுகளை வென்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது. ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக ஒரு ஸ்வீப் நம்ம பார்த்தோம். 38 தொகுதிகளை திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய கூட்டணியும் சேர்ந்து வென்றது. மீண்டும் தமிழ்நாட்டில் இருந்து 38 எம்பிக்கள் சென்றார்கள். அதன் மூலமாக ஏதாவது தமிழ்நாட்டுக்கு நல்லது நடந்ததா அப்படின்னா ஏதாவது நடந்ததா? இல்ல இல்ல. சோ நடக்கல அப்படிங்கறத மக்கள் இன்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப 2024 தேர்தல் களம் எவ்வாறாக இருக்கிறது என்றால், தமிழ்நாட்டில் முதன்முறையாக ஒவ்வொரு கிராமத்திற்கும் செல்லும் பொழுதும் ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கக்கூடிய யாரோ ஒரு ஏழையினுடைய முகத்தில் ஒரு சிரிப்பை, அந்த திராவிடம் கொடுத்த அந்த ஒரு பொன்மொழியை நான் கடன் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம்னு சொன்ன மாதிரி, ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு வீடற்றவனுக்கு வீடு கொடுத்து அங்கு மோடி தன்னுடைய முகவரியை நிலைநிறுத்தி இருக்கிறார். மோடி வீடு கிடைச்சிருக்குன்னு சொல்றான். அந்த மோடி வீடு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இன்று கிராமங்கள் வரை சென்று சேர்ந்து இருக்கிறது. ஒவ்வொரு விவசாயியினுடைய நேரடி வங்கி கணக்கில் இன்று பணம் செலுத்தப்படுகிறது. டைரக்ட் பெனிஃபிஷியரி டிரான்ஸ்ஃபரின் மூலமாக முதல் முறையாக இந்தியாவிலேயே ஒரு அரசு நேரடியாக மக்களுடைய கைகளில் பணத்தை கொடுக்கும் பொழுது அவர்களுடைய எண்ண ஓட்டத்தில் என்ன மாதிரியான ஒரு எண்ணம் ஏற்படும்? நமக்கு தெரிஞ்சவங்களே நம்ம கிட்ட ஒரு பணம் கொடுத்து அவங்க கையிலிருந்து நாம் அந்த பணத்தை பெறும் பொழுது அவர்களுக்கு நாம் நன்றி கடன் பட்டவர்களாக ஆகிறோம். ஆனால் நேரடியாக வங்கிகளில் செலுத்தும் பொழுது நீ எனக்கு நன்றி கடன்லாம் பட வேணாம், இது ஓன் காசு, அதை நான் உனக்கே கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு பிரதமர் முடிவெடுத்து எல்லாத்தையும் உன் அக்கௌண்ட்டுக்கு போடுறேன். சப்சிடியா அது உன் அக்கௌண்ட்டுக்கு, உனக்கு ஒரு பெனிஃபிஷரியா அது உன் அக்கௌண்ட்டுக்கு. நீ முதல் முறையாக வீடு வாங்குகிறாயா, முதல் தலைமுறையில் முதல் முறையாக உன்னிடம் நீ ஒரு வீடு வாங்குவதற்கான ஒரு பொருளாதாரம் உனக்கு ஒரு வீடை வாங்கும் பொழுது அதற்கான சப்சிடியை நான் நேரடியாக கொடுக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொன்றையும் அவர் நேரடியாக செய்ததனுடைய விளைவு இன்னைக்கு ஒவ்வொரு கிராமத்திற்கும் போகும்பொழுது விவசாயிகளிடம் பேசும்பொழுது சொல்கிறார்கள், மோடி காசு வருது அப்படின்னு சொல்றாங்க. அதை அவன் தன்னம்பிக்கையோடு சொல்கிறான். இந்த மழை வெள்ளத்தின் பொழுது நிவாரணம் என்ற பெயரில் ஒவ்வொரு இடத்திலும் போயிட்டு ரேஷன் கார்டை வச்சுக்கிட்டு அந்த 500 ரூபாயும் 1000 ரூபாயும் கொடுக்கிற அந்த கவர்ல கூட முதல்வர் ஸ்டாலினுடைய போட்டோவை போட்டு அச்சடித்தெல்லாம் கொடுக்கல, ஸ்டிக்கர்லாம் ஒட்டல, நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தி இருக்கிறார். அதை நாம் கண்கூடாக கிராமங்களில் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு நரேட்டிவை இந்த முறை மோடி அவர்கள் செட் பண்ணியிருக்கிறார். இந்த களத்தில் நான் எப்போதும் சொல்வது போல ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான நரேட்டிவ் எப்படி தமிழ்நாட்டில் 1967 தொடங்கி 2024 வரைக்கும் திமுகவுக்கு ஓட்டு போடணுமா திமுகவுக்கு ஓட்டு போட வேண்டாமா என்பதுதான் இங்கு தேர்தலாக இருக்குதுன்னா, என்று இந்தியாவினுடைய பிரதமராக பாரத பிரதமர் மோடி அவர்கள் பதவியேற்றாரோ அன்று முதல் ஒட்டுமொத்த இந்தியாவின் முன்பு இருப்பதும் ஒரே கேள்விதான், நீ பிஜேபிக்கு ஓட்டு போட போறியா அல்லது இந்த நாட்டை துண்டாட நினைக்கக்கூடிய நாசகர சக்திகளுக்கு ஓட்டு போட போறியா? நீ இந்திய இறையாண்மைக்கு ஓட்டு போட போறியா? இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்படுறவனுக்கு ஓட்டு போட போறியா? இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு நீ ஓட்டு போட போறியா? இந்தியாவினுடைய வீழ்ச்சிக்கு நீ ஓட்டு போட போறியா என்பது மட்டும்தான் கேள்வி. அந்த வகையில் இந்த முறை நாம் கேட்க வேண்டிய கேள்வி, உங்களுடைய ஓட்டு யாருக்கு? இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்றால் நீங்கள் யாருக்கு தான் வாக்கு செலுத்த வேண்டும்? மோடிக்கு தான் வாக்கு செலுத்த வேண்டும். அவர் இங்க ரொம்ப அவருடைய அந்த உணர்வை ரொம்ப அழகா பதிவு செய்துட்டு போயிட்டார். என்னுடைய குடும்பம் நீங்க தான் சொல்லிட்டார். இதற்கு முன்பாக ஜெயலலிதா அவர்கள் சொன்ன பொழுது அதை உணர்வோடு நாம் ஒன்றி பார்க்க முடிந்தது. எனக்கென்று குடும்பம் கிடையாது, என்னுடைய குடும்பமே நீங்கள் தான் என்று அவர்கள் பேசிய போது மக்களால் அதை ரிலேட் பண்ண முடிஞ்சது. அதற்கு பிறகு தமிழ்நாடு அரசியல் களத்தில் ஒரு தலைவருடைய பேச்சை அவ்வாறு ரிலேட் பண்ண முடியுது அப்படின்னா அது மோடிஜியினுடைய பேச்சு தான். அதை இந்த முறை சாத்தியமாக்கி களத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு பெரும் பொறுப்பு யாருக்கு இருக்கிறது என்றால் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருப்பதாக நான் பார்க்கிறேன். ஏன்னா இந்த முறை இந்த தேர்தலுடைய முடிவுகள் எப்படி இருந்தாலும் அதற்கான பொறுப்புகள், ஏன்னா இவ்வளவு நேரம் நம்ம எல்லா கிரெடிட்ஸையும் நம்ம ஒருத்தர் கொடுக்கிறோம். நம்முடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு எல்லா விதமான கிரெடிட்ஸையும் நம்ம கொடுக்கிறோம். அப்போ அவர் ஒரு விஷயத்துல ரொம்ப உறுதியா இருக்காரு, இந்த முறை இந்த தேர்தலில் இந்த முடிவுகள் எப்படிப்பட்ட முடிவுகளாக இருந்தாலும் அந்த முடிவுகளை தலைவணங்கி ஏற்பதற்கான ஒரு தலைமை பண்பும் ஒரு தைரியமும் இன்று அண்ணாமலை அவர்களிடம் இருக்கிறது. அதையும் நம்ம ஓப்பனா நம்ம ஒத்துக்கணும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு களம் எப்படி இருக்கிறது என்று.